அதிமுக தனியாக நின்றாலே ஏதோ 2 ஓட்டுகளாவது கூடுதலாக கிடைக்கும் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பசார் வீதி பகுதியில் திமுக காஞ்சிவடக்கு மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினின் 73வது பிறந்த நாளை ஒட்டி சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய சேர்மன் கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அதிமுக தனியாக நின்றாலே 2 ஓட்டுகள் கூடுதலாக கிடைக்கும் என்றும், ஆனால் பாஜகவுடன் சேர்ந்தால் பல தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும் நிலைதான் வரும் என்றும் தெரிவித்தார். மக்களுக்கு ஒரு ஆபத்து வருகிற போது அந்த மக்களை பாதுகாக்கிற ஒரே இயக்கம் திமுகவை தவிர வேற கொரோனா வந்தது. யார் வந்தான் வெளியே? தலைவர்கள் வீட்டு உள்ளே இருந்தான். பெரிய பெரிய லீடர்லாம் பாரு நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல எல்லாம் வீட்டு உள்ள இருந்தானே தவிர கொரோனா நம்மளை பிடிக்கும் போது தொண்டனையே வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் பார்த்தான். ஆனா நம்ம தலைவர் மட்டும் தான் ரோட்டுக்கு வந்தாரு. தொண்டை வந்தான். இந்த கொரோனா காலத்துல மக்களை பாதுகாத்த ஆட்சி கட்சி திமுக. ஆக புயல் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, கொரோனாவே வந்தாலும் சரி, மக்களை பாதுகாக்கிற ஒரு இயக்கம் திமுக. நம்முடைய தலைவர் தளபதி. நம்ம பார்க்காத ஆள் யாரு? பார்த்தோம். நம்மளை ஒழிக்கிற அழிச்சிடறான். அவனை நாம் பார்த்தோம். நம்ம பையன் எங்களுக்கு திமுக தான் போட்டிருக்கிறேன். இது உன்னை பார்க்க மாட்டேன். நான் வெள்ளக்காக்கா சொன்ன ஒரு கூட்டத்தில் ஞாபகம் இருந்தா இல்லையா? காஞ்சிபுரத்துல ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன ஒரு வெள்ளக்காக்கா வந்துச்சு. உண்மையிலே சொல்றது, விளையாட்டு இல்ல. அது அந்த கால்நடை மருத்துவர்லாம் தூண்ல போட்டு தீனிலாம் வச்சு தண்ணிலாம் வச்சு வச்சிருந்தாங்க. இந்த வெள்ளக்காக்கா பார்க்கறது எவ்வளவு பேர் தெரியுமா? 3.5 கிலோமீட்டர் கலையில் அந்த வெள்ளக்காக்கா பார்க்க. அது மாதிரிதான் இவெல்லாம் ஒரு நடிகர் சினிமால பாக்குறனால நேரம் எப்படி இருப்பான்னு பார்க்க வருவான். அது நம்ம போவான், ஏடிங்க இருந்து போவான், ரோட்ல போறவங்கலாம் போய் பார்ப்பான். அதனால அவருக்கு தான் ஓட்டு போடுவான்னு நினைக்காத. ஜனங்களுடைய பல்ஸ் எங்களுக்கு தெரியும். இவ்வளவு பேர் வந்துருக்கிறீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய வளர்ச்சி பண்ணுங்கன்னா